வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிஜேபியின் டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் ஒரு நாடகம். விஜய், நடிகைகளின் இடுப்பை கிள்ளி ஆடுபவர்களுக்கு மக்களின் வலி தெரியாது. நடிகர் விஜய் பற்றி அண்ணாமலை விமர்சனம். திமுகவின் பி டீம் விஜய் என்ற குற்றச்சாட்டு சரியா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அமலாக்கத்துறையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த சோதனையில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கான முறைகேடு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவித்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதன் தலைவர், கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அக்கரை பகுதியில் இருந்து எக்மோரில் இருக்கக்கூடிய, சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாகின் தலைமை அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலேயே கிட்டத்தட்ட புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். அதே போன்று வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போன்ற பல்வேறு தலைவர்களும் பல தொண்டர்களும் பல்வேறு இடங்களில் ஒரு கைது செய்யப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்த திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். குறிப்பாக விஜய் அவர்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், அதாவது பிஜேபியின் டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் ஒரு நாடகம் என்று விஜய் கூறியிருக்கிறார் என்று கேட்டதற்கு, நடிகைகளின் இடுப்பை கிள்ளி ஆடுபவர்களுக்கு மக்களின் வலி தெரியாது என்ற அளவிற்கான பதில் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது திமுகவின் பி டீம் தான் விஜய் அவர்களுடைய கட்சி என்றும் ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். அதே போன்று காவல்துறையினர் மீதும் கடுமையான தமது விமர்சனங்களை வைத்திருக்கிறார். எங்களை 7 மணி வரை சிறைபிடித்து வைத்திருப்பது மிகப்பெரிய தவறு, எனவே இனி இரவில் முழுவதும் காவல்துறையினரை தூங்க விடமாட்டோம் என்பது போன்ற தொடர்ந்து அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று நாம் பார்த்து வந்தோம். அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் குறித்து அவர் கூறிய கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திரு அண்ணாமலை அவர், வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாநில துணை செயலாளர் எஸ் கோகுலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் திரு வெங்கடேஷ் சார், சொல்லுங்கள் சார். அதாவது மிகப்பெரிய ஒரு குற்றம், அதாவது விஜய் அவர்களை கடுமையாக சாடி இதுவரை பேசியது இல்லாத மாதிரி நேற்றுக்கு பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதாவது திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், முற்றுகை போராட்டத்தை தூக்கி நம்ம நகர்றோம். மிகப்பெரிய லெவலில் வேலையெல்லாம் விட்டுட்டு திங்கட்கிழமை காலையில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம கூட்டி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது, ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியாக செயல்படுவதற்கான முதல் நோக்கமும் தன் எதிர்ப்பை பதிவு செய்யணும். இப்போ அமலாக்கத்துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கிடையாது. அமலாக்கத்துறை ஒரு தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு, அவ்வளோதான். இன்னும் அதோட வேலைகளை துரிதப்படுத்தணும், விரைவாக அந்த வழக்கை முடிக்கணும். கூடிய விரைவில் திமுகவில் யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர்கள் கைது செய்யப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களை கொண்டு போயிட்டு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்வைக்கிறப்ப அதை கொச்சைப்படுத்த விதமாக புஷியானந்த் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா, 2 பேரும் ஒன்னா தான் செயல்படுறீங்க, இதோட பி டீமு, நீங்க உங்க கீழே தானே அதிகாரம் இருக்கு. ஆனால் அதிகாரம் இருக்குன்னா ஓவர் நைட்ல அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதிகாரமே ஃபர்ஸ்ட் கிடையாது, ஓப்பனா சொன்னா. இதுவே ஒரு தவறான ஒரு புரிதல் தான் சொல்லுவேன். முக்கியமா ஒரு அலிகேஷன் வந்திருக்கு, அது இன்னும் ப்ரூஃப் பண்ணப்படலை. அதனால உண்மையான குற்றம் என்ன நடந்திருக்கா இல்லையான்றது இன்னும் ப்ரூஃப் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் அதனாலதான் அது நாடகம்னு அவர் சொல்லியிருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஆட்சி இங்க செய்யறப்ப ஆனா போராட்டம் ஈனா போராட்டம் எதுக்கெடுத்தாலும் பதாகைகளை வைத்துக்கொண்டு முற்றுகையிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தனியா ஒரு கிராம சேவை நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவர் நடத்துறாரு. டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்துறாரு, மின்சார கட்டணத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறாரு. அது என்னன்னா, கவன ஈர்ப்பு, மக்களிடம் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவங்க பண்ற போராட்டம் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நீங்க எதுக்கத்தாலும் போராட்டம் நடத்துறீங்க, எங்களை ஆட்சி செய்யவே விட மாட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் விட்ட பதில் என்னன்னா, நாங்க அரசியல் செய்ய தான் செய்யற அவியல் செய்ய வரலன்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்தாரு. இங்கு நாம் மக்களிடம் இந்த பிரச்சனைய இப்ப இது ஒரு பேசுங்களமா எப்ப மாறுது, நாங்க போராட்டத்தை கவன ஈர்ப்பை கொண்டு போய் சேர்க்கிறப்பதான் அது பேசுங்களமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களிடமும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு ஜலீல் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தொடர்ந்து பேசுங்க. ஒட்டுமொத்தமா டாஸ்மாக் இந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களிடம் இங்கு ஊழல் நடந்திருக்கின்ற செய்தியை நாம் கொண்டு போய் எங்களுடைய மாநில தலைவர் கைதி மூலம் கொண்டு போய் சேர்க்கிறார்.
அப்போ வந்து நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு எதிராளி தான் முடிவு பண்றான். நாங்கள் இதுவரையும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களை பற்றி நம்ம எதுவுமே பொது வழியில் எதிராளி முடிவு பண்றாரா இல்ல டெல்லி வெற்றி முடிவு பண்ணுதா? டெல்லியில மதுபான கொள்கையை கொண்டு வந்ததான் மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி பெற்றது. ஸோ அதே கொள்கையை தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ட்ரையல். மதுபான கொள்கை வந்து டெல்லியில பண்ணதும் தமிழ்நாட்டில் நடந்ததும் வேறு இது. அங்க வந்து பிரைவேட்டா மதுபான கொள்கை கூட தவறான மதுபான கொள்கைகள் எடுத்ததுனால தான் மணிச்சோடியால இருந்து அரவிந்த் வரை இன்னைக்கு ஆட்சி இழந்திருக்கிறாங்க. இப்ப தெலுங்கானால அவங்க தோல்வி தடைந்ததுக்கான ஒரு காரணமும் இந்த கொள்கை தான். கமிஷன் பேஸ்ல அவங்க வாங்கினால தான் கவிதா மூலம் மிகப்பெரிய அளவில் அவங்க தோல்வி திறந்தாங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி சத்தீஸ்கர்லயும் பூபேஷ் பாகல் சொல்லிருக்க முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் சேம் தமிழ்நாடு ஃபார்முலால தான் அவங்க பண்ணாங்க. பிரைவேட் செக்டர் மட்டும் அவங்க ஒரு ஆர்கனைசேஷனை வச்சுக்கிட்டு இங்க வந்து எந்த ஒரு கொள்முதலுக்கும் வந்து நேரடியாக வந்து தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டிய, அதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கலால் வழியை செலுத்தாமல் நேரடியாக சரக்குகளை சப்ளை பண்ணி அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டு இதுக்கு விசாரணை போயிட்டு இருக்க மாதிரி இங்க பூர்வாங்கமான ஆந்தட்டிக்கான சில ப்ரூஃப் வந்து இடிக்கு கிடைக்குது. சும்மாலாம் இடி ஓவர் நைட் ரைட் பண்ண மாட்டாங்க. அதுல கிடைக்கிறப்ப அதுல 3 கேஸ் அதுல ஃபைல் ஆகுது எஃப்ஐஆர். என்னன்னா ஏற்கனவே 35 கேஸ் ஆல்ரெடி இருக்கு. அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. கரூர் கம்பெனின்ற பேர்ல 10 ரூபாய் வந்து ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்ற அதுக்கு நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப நிறைய பணங்கள் வாங்குறாங்கன்ற ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. நிறைய வந்து கள்ள மார்க்கெட்ல மது கிடைக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 5000 மதுக்கடைகள் இருக்கிறது, 50,000 கோடி வருமானம் வருது. மகிழ் மன்றம் மூலமாக ஒரு 500 கடைகள் இருக்கு. எலைட் ஒரு 300 கடை இருக்குது. எஃப்எல் டூல்ன்ற அது ஒரு 300 கடை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பறந்து விரிந்தவர்கள் அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை மறைத்து நேரடியாக கொள்முதல் செய்து, ஏன்னா இதை வந்து எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு சின்ன இபியில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு யூனிட் ஓடுது, இந்த யூனிட் ஒன்னா வந்து 1000 மது பாட்டில் தயாரிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சதுன்னா அந்த யூனிட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து மின்சாரம் வந்து போயிருக்கு. ஒரு மின்சாரம் வந்து ஒரு 10 யூனிட் ஒன்னா 1000 பாட்டில் தயாரிக்கலாம்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா 1000 யூனிட்டை விட்டு வெறும் நான் வந்து 10 பாட்டில் தான் தயாரிச்ச மாதிரி ஒரு போலியான கணக்கு முன் வைக்கிறப்ப அது அரசாங்கத்திட்ட போகுது. புரியுது. இருந்தாலும் வந்து இப்போ விஜய் அவர்கள் குறித்த அந்த ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமா நீங்க பாக்குறீங்க? எந்த தரம் தப்பு இருக்கா? இல்ல ஒரு ஆக்டர்ல இருந்து வந்துட்டாரு, அதுக்காக இப்படியா ஆக்டர் தானங்க அவரு? என்னங்க நீங்க பேசுறீங்க? இப்ப நடிகர் இல்லங்க, ஆக்டர் தான். அதுக்காக இப்படியா ஒரு தரம் தாழ்ந்த அவருக்கு இழுப்புக்கு இல்லாம நடிச்சது இல்லையா? சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நடிச்சது இல்லையா? இல்ல நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லி காட்டுங்க. அவர் மது குடிக்கிற மாதிரி நடிச்சது இல்லையா? அவர் எம்ஜிஆரா? மது குடிக்கிறது அவர் எம்ஜிஆரா? கேளுங்க பதில். அவர் எம்ஜிஆரா? அவர் எம்ஜிஆரா? சரி சார், ஓகே. அவருடைய கடைசி படம் கோட் வரை எடுத்துங்க. கோட் வரை எடுக்கிறீங்க. அது பெரிய சீனே வச்சிருப்பாங்க. ஆனா அது நடிப்பு. நானும் திரையுலகத்தை சேர்ந்து எனக்கு தெரியும். அதை இதில் நான் மிங்கிள் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் என்னமோ எங்களோட மாநில தலைவர் எதுவும் சொன்ன மாதிரி நீங்க கட்டமைக்காதீங்க. அவர் சொன்னது எல்லாமே விஜய் சார் பண்ணிருக்காரு. அதுதான் அவங்க முன்வைக்கிறாங்க. சும்மா உட்காந்துட்டு ஒரு அறிக்கை கொடுக்குற 2 கிரவுண்டுக்குள்ளே வராம ஒரு அறிக்கை கொடுக்குறோம் நாங்க இது பி டீம் ஏ டீம்னு சும்மா பண்ணக்கூடாதுங்க. களத்துல வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. சரி சார், ஜலீல் அவர்களுக்கான பதில் கேட்கலாம். சொல்லுங்க சார். அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனம், புசி ஆனந்த் அவர்களுடைய அறிக்கையை தொடர்ந்து காட்டமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது காட்டமான விமர்சனம் அப்படின்னா ஒரு தலைமை பண்புக்குன்னு ஒரு தலைமைத்துவத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்பு அவர்கிட்ட இல்லைன்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு நாங்கள் வந்து பி டீமு சி டீமுன்னு சொல்கிறதுனா திமுகவினுடைய ஆதரவு போக்கில் தான் இன்றைக்கி பிஜேபியினுடைய ஆதரவு போக்கில் தான் திமுக இருக்குது, திமுகவினுடைய ஆதரவு போக்கில் தான் நாங்கள் போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கோன்னு உங்களை அடித்தா நானும் அழுகிற மாதிரியும் 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. இதை நாங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், நாங்களும் எங்களை காட்டிக்கணும் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய இன்னைக்கு நிலைப்பாடாக இருக்குது. அதுக்காக தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியதாக இருந்தால் பிஜேபி இருந்தால் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய எல்லா கட்சிகள் கூட நின்று தான் நீங்கள் இது வரைக்கும் கூட்டணியை சந்திச்சிருக்கீங்க இல்லையா? அவங்களும் இன்னைக்கு அவங்களுடைய அதிமுக திமுகவினுடைய வாக்கில் தான் வெற்றி பெற்றார்கள். என்ன இன்னைக்கு இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வாங்க, நாங்களும் இணையிறோம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கேஸ் விலைக்கு எதிராக நடத்துவோம். பெட்ரோல் விலைக்கு நடத்துனாங்கல்ல முன்னாடி, அக்கா எல்லாருமே சேர்ந்து நடத்துனீங்கல்ல. இங்கே இப்போ எல்லாருமே உங்களுக்கு மானிய விலையில் ரொம்ப குறைவான விலையில் இருந்ததை விட இன்னொரு ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கேட்கறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்றதுக்காக நீங்கள் சும்மா ஏதோ ஒரு கேள்வியை சொல்லிட்டு போகக்கூடாது. பிஜேபியில் எந்த நடிகருமே இல்லையா? அத்தனை பேரும் கொச்சைப்படுத்தும் விதமாக தானே பேசுகிறீங்க. அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியுதா மிஸ்டர் அண்ணாமலை அவர்களுக்கு? எந்த அடிப்படை அறிவும் நாகரிகமும் இல்லாதவர் தான் அவர்.
புரியுதுங்களா? இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்து சந்திக்கிறதுக்காக ஒரு இதை கொண்டு வந்து இதில் ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு பண்ணுங்க. மற்ற இந்தியாவில் ஒரு கொள்கையை கொண்டு வாங்க, இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். அது உங்களால் முடியாது. ஏன்னா இதை நம்பி தானே நீங்களும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரே நாளில் தான் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்போ இத்தனை நாள் ஆட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த 4 வருஷத்துல தான் நீங்க இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ எல்லாருக்குமே உங்க பாக்கெட்டுக்கு வராதது வந்து வர வேண்டியது நின்றுருக்கு போல இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு தமிழக மக்கள் பாக்குறாங்க. நீங்க வந்து ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்றீங்க, அதையே உங்களால தாங்க முடியல. வெளியில வந்து நீங்க இன்னைக்கு களத்துல இறங்கிட்டாரு, இன்னைக்கு அங்க உட்காந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ரூமுக்குள்ள தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா 50 வயசுல 30 வயசுல என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி யாருக்கு? விஜய் அவர்கள் 50 வயசுல தானே வராரு. 30 வயசுல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மக்கள் சார்பான ஏதாவது பிரச்சனைகளை தலையிட்டாரான்ற ஒரு கேள்வியும் எல்லா பிரச்சனைக்காகவும் நின்றுக்கிறாரு. ஈழ பிரச்சனைகள்ல இருந்து சுனாமி நேரத்துல இருந்து எல்லா பிரச்சனைகள்லையும் நின்றுக்கிறாரு. மக்கள் இயக்கமா நின்றுக்குது. தொண்டர்கள் எல்லாத்தையுமே அறிவுறுத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுக்க விலையில்லா விருந்தகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான கல்வி கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள்ல தலையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி கடன் அல்ல, நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் முன்னின்று பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த ஏரியாவில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே அனைத்து இடங்கள்லையுமே மக்கள் இயக்கமாக இத்தனை ஆண்டுகள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர்கள் தான். இன்னைக்கு யாரும் புதிதாகலாம் எங்கேயோ இருந்து வேற்று கிரகத்துல இருந்தெல்லாம் வரல. இன்னைக்கு இவர்கள் வேற்று கிரகவாசிகள் மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து நிலை இல்லாத ஒரு இடம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிப்போமோன்றது இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு பிஜேபிக்கு. அதனுடைய தாக்கத்தின் வெளிப்பாடு தான் இது அத்தனையுமே. நீங்க உண்மையா மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தா வாங்க. என்ன இன்னைக்கு பவன் கல்யாண் யாரு? இடுப்பக்கு இல்லாமல் தியானத்துலேருந்து நடித்தவரா? இன்னைக்கு கலா மாஸ்டர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் போகும்போது சேர்ந்து உங்கள் மாநில தலைவர் குத்தாட்டம் போட்டார், யாரும் பார்க்கலையாத? எல்லா தொலைக்காட்சியும் தானே இது பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ அவர் என்ன தியான நிலையில் பரவச நிலையில் இருந்தாரா? தமிழக மக்களுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நீங்களும் சினிமா துறையில் இருந்தவர் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். என்ன நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தாராங்க. எங்கள் தலைவர் நடிக்கலை, நீங்க அரசியல்வாதியா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நடிப்பை விட்டுட்டு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் வந்திருக்கிறாரு. தளபதி 2026 சீமான் மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்ணாமலையும் கதிகலங்க வச்சிருக்கின்றதுதான் உண்மை நிதர்சனம். ஆனால் அதுக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாம டைம் லைன்ல இன்னைக்கு இருக்கணும்னா இது மட்டும்தான் அண்ணாமலை சார், புரியுதுங்களா? இன்னைக்கு அது மட்டும்தான் இருக்குது. இதையெல்லாம் சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் இது வந்து தனி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்சி ஆரம்பிச்சதே வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான். பி டீம் தான் திமுகவோட, பிஜேபி திமுகவனுடைய பி டீம். ஆமா ரைட்டு. நாங்க வரும்போது அவர்களை தானே எதிர்க்கிறோம். வரும்போது நாங்க யாரை எதிர்க்கிறோம்? இங்க அவர்களை தான் எதிர்க்கிறோம். கொள்கை ரீதியா உங்களையும் எங்கேயும் அவரையும் 2 பேரையும் தானே எதிர்க்கிறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ நீங்க இதெல்லாம் காட்டி நீங்க மாட்டி விட்டு மக்கள்கிட்ட வேடிக்கை பார்க்கணுன்ற ஒரு இடத்துல இருக்கீங்க. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. அந்த தெளிவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குன்றதா உங்களுடைய பிபி பதட்டம் எல்லாமே. என்ன மக்கள் இன்னைக்கு தெளிவான ஒரு புரிதலோட இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை தான் உங்களுக்கான பிரச்சனை. சரி சார், தொடர்ந்து பேசுவோம். திரு அண்ணாமலை அவர்கள், நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க சார்? எப்பெல்லாம் வந்து திமுக வந்து ஒரு சரிவை சந்திக்குதோ, ஒரு வீழ்ச்சியை சந்திக்குதோ, அப்பெல்லாம் வந்து சில அறிகுறிகள் வந்து அரசியல் காலத்தில் தென்படும். அது முதல் விஷயம். ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி தொடங்குவார். அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா மொழி பிரச்சனையை அவங்க எடுப்பாங்க. டெசுவோ பிரச்சனை அதுக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து இது வரைக்கும் நடைமுறைக்கே வராத தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை. அப்படின்னும் போது அண்ணாமலை அவர்கள் கூற்றில் உண்மை இல்லாமல் இல்லை. இந்த தாவேகா என்பது திமுகவின் பி டீம், அதாவது எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க வேண்டும். திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறது தான் அவங்களோட அசைன்மெண்ட். இவரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவேகா சார்பா பேசினவரு விஜய் அவர்களோட அரசியல் வச்சு நீங்க இப்படி சொல்றது எப்படி நம்ம பார்க்க முடியும்? முன்னாடி அவர், அதாவது சந்திரசேகர் அவர்களும் சரி விஜய் அவர்களும் அதிமுகவில் வந்து இயங்கியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருந்தது கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பே பேசியிருக்காரு. தொடர்ந்து அவருடைய அரசியல் நுழைவுன்றது தொடர்ந்து பேசப்பட்ட வந்த ஒன்று தான். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உடனே திமுகவுக்கு பிரச்சனை வந்ததுனால ஆரம்பிச்சாங்கன்னு எப்படி அதை நீங்க சொல்ல முடியும்? இல்ல, கடந்த கால அரசியல், தமிழக அரசியல் வரலாறு சொல்றது அதுதான். அவங்க எப்பெல்லாம் வந்து ஒரு தொய்வு, அரசியல்ல தொய்வு ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு பிரபலமா இருக்கிற நடிகர் வந்து கட்சி தொடங்கிடுவாரு. அதன் பிறகு காணாம போயிடுவாங்க, அந்த கட்சி இருக்காது, அது வேற விஷயம். இப்போ இவரு தகுதின்னு பேசிட்டு இருக்காரு.
இப்போ எங்கேயாவது அவர் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரடியாகவோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவோ, அல்லது ஒரு சாதாரண ஒரு திமுக மாவட்ட செயலாளர் கூட எதிர்த்து அவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு சொல்லுங்க. முதல்ல அவர் தான் ரொம்ப தகுதி உள்ளவராச்சே. மார்ச் 8ஆம் தேதி நீங்க அறிக்கையை பார்க்கலன்னு நினைக்கிறேன். மார்ச் 8ஆம் தேதி விட்ட அறிக்கைக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. அவர் விட்டுக்கிறதுக்கு சான்று இருக்கு. நேரடியா வீடியோல வந்து தோன்றி அவர் பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்ப சீமான் அவர்கள் இல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு கடந்து போக சொல்லுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கொள்கையாக இருந்தா கூட ரஜினி கட்சி தொடங்கும் போது மாலை போட்டு வரவேற்றது இவங்க தானே. அப்ப யாருக்கான அரசியல பண்ணார் ரஜினி? வரேன் சார். பலவிதமான பத்திரிகையாளர் சந்திப்பை சீமான் அவர் நிகழ்த்தி விட்டார், அண்ணாமலை அவர் நிகழ்த்தி விட்டார். நேருக்கு நேர் நச்சு நச்சு என்ற பதில் அளித்து வருகிறார்கள். இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருப்பாரா? மோடியை நடத்த சொல்லுங்க. மோடியை நடத்த சொல்லுங்க. மோடி நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாரா? பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாரா? இது மோடி வெறுப்பு எனக்கு புரியுது. இல்ல எல்லாரும் ஆமாங்க, வெறுப்பா இருக்கிறவங்க வெறுப்பா தான் பேச முடியும். அதுக்காக நான் இன்ட்ரெஸ்டா எப்படி பேச முடியும்? அது உங்களுக்கு அது வேற விஷயம். என்ன இங்க அந்த சொல்லுங்க. அப்பதான் வந்து அவரோட கொள்கை என்ன, அவர் என்ன போராட்டத்தில் ஈடுபட போறாரு, என்னதான் அவரோட தெளிவான கொள்கை, இவர் மக்களை வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாரு இந்த அரசியல்ங்கிறதுலாம் வந்து தெரிய வரும். இது வரைக்கும் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நேரத்துல ஒரு மக்கள் சார்ந்த போராட்ட நடத்தல. இப்போ இது மிகப்பெரிய ஒரு ஊழல் பிரச்சனை. ஒரு கட்சி வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணுது. இவங்களும் அது போராட்டம் பண்றதுக்கான களம் தான். இவங்களும் அதை எடுத்து பேசலாம். அதை விட்டுட்டு பிஜேபி அந்த பிஜேபி ஒரு சொல்றாருல குற்றச்சாட்டு திமுக, அது எங்காவது திமுக காரங்களே சிரிப்பாங்க பி டீம்ன்றத. இவங்க பி டீம்ன்றதுக்கு போலதான் திமுக கூட அதை பத்தி விமர்சனம் பண்ணல, இவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஜய் கட்சிக்காரங்க. அப்போ வேற அதை இத்தனையும் நாகரிகமாக இது வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவர் இவர்களை எதுவும் பெருசா வந்து சொல்லிக்கிறது கிடையாது. புதுசா வந்துக்கிறாங்க, ஜனநாயகத்துல வர வேண்டியதுதான்ட்டு எதுவும் கடுமையான எந்த குற்றச்சாட்டு இல்லாம அப்ப திமுக நேரடியாக விமர்சிப்பதை விட்டு இது உண்மைதானா, இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா, இவ்வளவு ஊழல் நடந்துக்குதா என்னன்ட்டு அதை கேட்கறத விட்டுட்டு இல்ல சார், நீங்க மறுபடியும் அதே தான். மார்ச் 8ஆம் தேதி திமுகவை கடுமையா விமர்சிச்சு அவர் ஆட்சியவே அகற்றணும் அப்படின்னு பேசியிருக்காரு. மார்ச் 8ஆம் தேதி அந்த மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த ஆட்சியை அகற்றுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்க அதை பார்க்காம அதை நீங்க எளிதா கடந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்க இல்ல சார், அதெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் கூட அதுக்கெல்லாம் பதில் இருந்தா தானே தர முடியும். அதுக்கெல்லாம் பதில் இருந்தா எதிர்ப்பு திமுகவுக்கு வர எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கிறது அவருக்கு இல்ல. நீங்க சகோதரர் நீங்க திமுகவே பதில் சொல்லல. ஆனா வந்து இப்போ தாவேகா முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மார்ச் 8ஆம் தேதி திமுக கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. கட்சி ஆரம்பிக்க முதல் மாநாட்டிலையும் திமுகவை தான் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பாஜகவே ஊழல் விஷயத்துல ஒரு கட்சி திமுகவுக்கு எதிர்கட்சியா கூட ஒரு கட்சி தேசிய கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. சரி, நீங்க ஒரு போராட்டம் பண்ணலாம், கொள்ளலாம், வேற எதனா செய்யலாம். இது திமுக நீங்க கேஸ் விலையெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கேஸ் மானியத்துக்காக பேசுனீங்கல்ல, இன்னைக்கு அதுக்கே பேச மாட்டீங்க. கேஸ் விலை இன்னைக்கு உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? ரைட் சார், நம்ம பேசுவோம் சார். திரு கோகுல் நான் வரேன், அண்ணாமலை மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. விஜய் வந்து நடிக்கிறதுக்கு கம்மியா வாங்கிறாரா சம்பளம்? இல்ல, நீங்க எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? விருப்பம் இருக்கிறவங்க வச்சு படம் எடுக்கிறாங்க சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? மக்கள் பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கேஸ் பிரச்சனைன்னு சொல்லி தானே சார், பெட்ரோல் பிரச்சனை சொல்லி தானே சார் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. மக்கள் ஆட்சி அகற்றணும்னு எதுக்காக வந்தீங்க? ஆட்சியை தமிழகத்துல இந்தியாவில இருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்தீங்க? பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் பதில் சொல்லுங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்கல்ல, உங்கள்ட்ட பதில் இருக்கா? ஜலீல் கொஞ்சம் இருங்க. அதே மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். நாங்க அதுக்கு தான் வந்தோம். ஓகே, பேசலாம். சொல்ல முடியுமா? அண்ணாமலை சார், நான் வர மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. ஜலீல் ஒரு நிமிஷம். கோகுலேஷன் உங்களுடைய முதல் சுட்டுக்கிறது சார். இப்போ 2012 கர்நாடகா சட்டசபையில் வந்து ஒரு 3 மினிஸ்டர்ஸ் பிஜேபி தான் 3 மினிஸ்டர்ஸ் பான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சட்டசபையில் மக்களோட வரி பணத்தில் ஜெயிக்கிறாங்க, அதில் போய் பான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் கேமரா முன்னாடி. அவங்களோட 3 மினிஸ்டர்ஸோட பேரை நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து சிசி பட்டேல், ரெண்டாவது வந்து கிருஷ்ண பாலிமர், மூணாவது வந்து லக்ஷ்மி சரவத். இந்த லக்ஷ்மி சரவத் இருக்கார் இல்லையா, அவர் 2018 எம்எல்ஏ கூட ஆகலை, ஆனால் அவர் டெப்டி சிஎம் ஆகிறார். நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு பிஜேபியான அரசியல் கட்சி
எப்படி வந்து விஜய் இடுப்பக்கில்னாரு பேசுகிறாங்க? இது ஒரு நாகரிகமான ஒரு செயலா? அரசியல் நாகரிகமே கிடையாதுங்க. ஸோ என்னோட முதல் கருத்து இதுதான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வயசு 50 வயசுக்கு தான் வரணுமா, 30 வயசுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னா, சார் எத்தனை வயசுக்கு வந்தீங்க? அண்ணாமலை அண்ணா எத்தனை வயசில் வந்தார்? 35 வயசில் வந்தார். ஏன் நீங்கள் 20 வயசில் வர வேண்டியதானே? இதே கேள்வியை நம்ம முதல்வர் பார்த்து, நான் 19 வயசில் வந்தேன், நீ ஏன் 19 வயசில் வந்தேன்னு கேட்காம கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ இங்கே நாகரிக அரசியல் கூட தெரியல அவருக்கு. கடந்த ஒரு 5 வருஷமாக அவர் வந்து அரசியலில் அண்ணாமலை கேட்குற கேள்வி என்னன்னா, திமுக மாதிரி ஒரு அலிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு இடி சொல்றாங்க. அதுக்கு நீங்க வந்து ஆளுங்கட்சியை நீங்க வந்து குறை சொல்லலாம், அதுக்கு போராட்டம் நடத்துறவங்க குறை சொல்லும் போது சந்தேகம் வருது. அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 1000 கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கான விரிவாக்கத்தை நாங்கள் அதான் எவிடன்ஸாக வந்து நாங்கள் கலெக்ட், அதுதான் ஏன் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இதில் ஏதாவது வார்த்தைகள் தவறு இருந்ததா, இல்லை மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே மரியாதை இல்லாமல் ஏதாவது பேசியிருக்காங்களா தமிழக வெற்றி கழகத்தில்? எதுவும் பேசலையா? இவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு? இவ்வளோ ரியாக்ஷன் எதுக்கு? இவ்வளோ ரியாக்ஷன் சார்? சில பேர் சொல்லுவாங்க சார், அதாவது உண்மையாக சொன்னால் கோவம் வந்துடும்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி தான் இருக்குது. இவர் சொல்கிறாரு சின்ன பசங்க மாதிரி அரசியல் பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு சார்? கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. இவர் எப்போ வந்தார்? கடந்த 5 வருஷமாக பட் ஒரு அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இடுப்பை கிள்ளியா, நடிகரின் இடுப்பை கிள்ளிட்டு வந்து பேசுகிறாங்க, மக்களோட வலி எப்படி புரியும்னு சொல்லி கேட்குறாங்களே. ஏன் இவங்க கட்சியில் வந்து யாருமே நடிகர்கள் யாருமே இல்லையா? நம்ம ரம்மி நாயகன் இருக்கார், அவரு இடுப்பைக்கு இல்லையா? அவரு கில்லாத இடுப்பா, இல்லை அவரு விடாத அம்பா? அவரு கில்ல இடுப்பும் அங்கே தான் இருக்காங்க, கில்லவரும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ தெரியலையா இது அரசியல் இது அரசியல் இது நடிக்கிறது வேற அப்படின்னு தெரியலையா? இல்லை அப்போ இடுப்பை கில்லலையா? இப்போ மட்டும்தான் விஜய் அண்ணா வந்த உடனே தான் இடுப்பை கிள்ளாரு, இது நாகரிகமற்ற அரசியல் இப்படிலாம் பேசணுமா? ஏன்னா சார் உள்ளே வந்தவொடனே பயம் வந்துச்சு சார். நம்ம ஜலீல் அண்ணா சொன்ன மாதிரி தான், இது வந்து நாம் தமிழருக்கு மட்டும் அழுத்தம் கிடையாது, பிஜேபிக்கும் ஒரு அழுத்தம் தான் இது. இந்த அழுத்தம் வந்து பிஜேபிக்கும் உள்ள ஒரு அழுத்தத்தை ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிதுங்கி நிற்கிறாங்க, அவ்வளோதான். சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயத்த இது வந்து பெருசாகிட்டே இருக்காங்க. இப்போ இதனால் இந்த 1000 கோடி ஊழலையே மறைச்சிருவாங்க. இப்போ 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு, அதை பற்றி இங்கே பேசலை. அதை பற்றி இங்கே பேசணும்னா அதுக்குள்ளே விஜய் அவர் தப்பான அறிக்கை. அவர் முதல் மாநாட்டில் பேசும்போதே மற்ற கட்சிகள் மாதிரி சும்மா பேருக்கு அறிக்கை கொடுக்கறது, பேருக்கு எல்லாரையும் சந்திக்கிறதுனா விரும்பலன்றாரு. ஆனால் கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு சார். வருவார் சார், மக்கள் பணியில் வருவார். அவர் வரும்போதே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, ஒரு படம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நான் கொடுத்த வாக்குறுதியை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்றேன். இங்கே பல கட்சிகள் மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வரல. அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் கடைசி படத்துக்கு கமிட் ஆகிருக்கேன், அந்த படத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, வருவார். இனிமேல் மக்கள் பணியில் வந்து இறங்கி முழுமையாக வேலை இடைப்பட்ட காலத்திலையுமே அவர் கொடுத்துட்டு தானே இருக்கார் அறிக்கை. ட்விட்டரில் கொடுக்குறாரு, அவரோட கட்சி லெட்டர் பேரில் கொடுக்குற எல்லா அறிக்கையும் வந்துட்டு தானே இருக்கு. ஸோ இதில் வந்து அது எப்படி மக்கள் பணி செய்யலன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. இவங்க கேட்டால் வந்தாங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடு, கான்ஃபரன்ஸ் கூட ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். புயல் நிவாரணத்தையும் அந்த பனையூரில் கூப்பிட்டு தான் வந்து கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தலைவர்கள் படத்துக்கு மரியாதை செலுத்தினாலும் அவங்க அந்த பனையூரில் ஒரு அங்கேயே ஒரு படம் பண்ணும்போது கேள்வி எழுதுன்னு சார். பனியூர் வந்து அவர் ஒரு கட்சி ஆபீசர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரு ஆகும்போதே சொல்லிட்டாரு சார். அவர் ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு, நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை நான் காப்பாத்துவேன். அவர் அந்த வார்த்தையில இன்னும் ஸ்டாண்டா நிக்கிறாரு. முடிச்சு கொடுத்துட்டு அந்த மக்களை சந்திக்கிறேன், நான் மக்களை சந்திக்கிறேன். ஏன்னா சில பேர் மாதிரி மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் பரந்தூருக்கு போயிருக்கிறாரு, தொடர்ச்சியா மக்களை சந்திச்சிருக்காரு. சில நடிகர்கள் மாதிரி இங்க பாதி கமிட்மெண்ட் கொடுத்துட்டு உடனே படத்தை விட்டு அரசியல் கட்சி உள்ள வந்து எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகி இப்போ டெப்டி சிஎம் ஆயிருக்காரு வரைக்கும் நம்ம சொல்லலாம். அப்படியே ஆளுங்க இருக்காங்க. அவர் அந்த மாதிரி பண்ணலையே. நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா முடிச்சுட்டு வரேன். நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்க போராடணும். நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்ன போராடினீங்க? எல்ஐசியை வித்துட்டீங்க, விமான நிலையங்களை வித்துட்டீங்க, இருக்கக்கூடிய போர்ட்டுகளை வித்துட்டீங்க, கரண்ட்டை வித்துக்கிட்டு இருக்கீங்க, உற்பத்தி பண்றத ஒட்டுமொத்தத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் தாரவாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பிஎஸ்என்எல் எந்த லெவல்ல இருக்குது? ஆனா மத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எந்த லெவல்ல இருக்கு? அதிகரிச்சிருக்கு விற்பனை இல்லைன்றத வளர்ச்சியில நீங்க எந்த கவனமே செலுத்தலையே. திரு வெங்கடேஷ் சார், அதாவது உங்க கட்சியில நடக்கக்கூடிய அதாவது இடி நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி என்ன குற்றம் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி முற்றுகை போராட்டம் நடத்துவது நாடகம் அப்படின்றது ஒரு அறிக்கையாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை நீங்கள் வைப்பீங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி.
அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, நம்ம வந்து உயிரை கொடுத்து அங்கே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். சடாரணம் வந்து நீங்க வந்து பிஜேபியும் திமுகவும் வந்து ஒரே இதில் தான் பிரயாணம் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப எல்லாருக்கும் கோபம் வரும். ஒரு சாதாரண பிஜேபி தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே கோபம் வருங்க. நம்மளுடைய இலக்கு என்னங்க, அண்ணாமலைஜி என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர்கள் போன தேர்தல் 2024 பரப்புரையில் என்ன சொன்னார்னா, திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரலாம். ஒரே ஒரு வரி தான் கொடுத்தாரு. திமுக ஜெல்சா தலையிடாது, நான் சொல்லிடுறேன், சேரலான்னு சொல்லிட்டாரு. அவருடைய பிரதான நோக்கம் வந்து திமுகவை வந்து நம்ம வீழ்த்தணும். அதுதான் திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2ன்னு சொல்லி திமுகவை பற்றி டெய்லி நம்ம அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற அந்த வீரிய தன்மையை கம்மி பண்ணதுனால அவங்க முன்வைக்கிறாங்க. இது ஒரு வீரியமா உள்ள போறப்ப நாங்க சொல்றோம், நான் எதுக்கு சொல்றேன், அண்ணாமலைஜி எதுக்கு சொல்றாருன்னு கேளுங்க. இப்ப திமுக வீழ்த்தணும் தான் எல்லாருடைய கண்டிஷன் நம்ம இருக்கிறோம். இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தனிச்சு போட்டியிட போறோம், விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அது எந்த அளவு சக்சஸ் ஆகும்னு தெரியல. அப்ப திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு சிதறடிக்கப்படுகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு அது லாபமாக அமையும். மக்கள் நல கூட்டணியில் எப்படி ஜெயலலிதா அம்மையார் பண்ணாரோ அந்த மாதிரி அமையும். அப்ப வந்து திமுக தான் விஜய் இயக்குகிறதுன்னு நம்ம நேரடியாக குற்றச்சாட்டை வைக்கிறோம். இது வந்து ஒரு அரசியல் ரீதியான கணக்கு. சரி, இப்ப வந்து அபாண்டமாலாம் சொல்லல. இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான நோக்கம் வந்து திமுக வீழ்த்துறதா இருந்தானா அதற்கான அடிப்படைகளை போட்டு அதற்கான கூட்டணிக்கு பற்றி சம்மந்தப்பா எதனா பண்ண போறாங்களான்னு தெரியல. அது அவங்களோட கட்சியோட உள்கட்சி விவகாரம் அதில் தலையிட விரும்பல. ஆனால் தனிச்சு ஒருவேளை அவங்க நின்னாங்கன்னா திமுகவுக்கு அது சாதகமா அமையும் அப்படின்றது தான் அரசியல் கணக்கா நம்ம பொது வழியில வைக்கக்கூடிய ஒரு செய்தி. சரிங்களா? இப்ப வந்து அதானிக்கு வித்துட்டாங்க, அதுக்கு வித்துட்டாங்க, இதுக்கு வித்துட்டாங்கன்னு என்னென்னமோ சொல்றாரு. 1992 பொருளாதார கொள்கையில வெளிநாட்டு முதலீடு இங்க உள்ள வரப்பயே தற்சார்பு பொருளாதாரம் மூலம் நம்ம வந்து ஆத்ம நிர்பாரம் மூலம் நம்ம கடந்து போறப்ப ஒட்டுமொத்தமா நம்மளுடைய வருமானம், வரி வருமானம் வந்து எல்லாமே சம்பளமாகவும் ஓய்வூதியமாக நிறைய போயிட்டே இருக்கிறதுனால தான் பிரைவேட் செக்டாரை நோக்கி நகர்றாங்க அப்படின்றது ஒரு பதிவு. ஃபர்ஸ்ட், நேரு அவர்கள் ஆரம்பித்த காலத்தில் இந்தியாவில் எந்த பொதுத்துறை நிறுவனங்களும் நம்ம கிட்ட இல்லை. அப்ப அரசாங்கமே முதலீடை கொண்டு பொது நிறுவனத்தில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் அன்று ஏற்கப்பட்டது. இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு நம்ம கிட்டே பெரிய பெரிய மில்லியனர்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறதுனால அரசாங்க வேலை, சுகாதாரம், மருத்துவம், கல்வி இததான் கவனிக்கணும். அப்படி கிடையாது. அம்பானி அதானின்றது நேத்து மோடிஜி வந்தவனும் வரல. அம்பானி இருக்காரு, காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இருக்காரு. அதானி காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இருக்காங்க. மோடிஜி வரப்ப கைப்பிடிச்சு கூட்டு வந்தாரா? அப்படி கிடையாதுங்க. கூட்டு போறாரு. அப்படி கிடையாதுங்க. அதானின்றவர் இப்ப நீங்க அம்பானியே எடுத்துக்கங்க. அதுல ஒரு சகோதரர் தான் நீங்க மேல வச்சிருக்காரு. ஒரு சகோதரி காணல, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தாரா இல்லையா ஒருத்தர்? அது அவங்களுடைய ஒரு கம்பெனிங்க, அவ்வளவுதாங்க. இன்னும் கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஃளைட்ல ஒரு ஃபாரின் போகும்போதும் கூட தானே சார் போறாங்க. ஏங்க ஃபாரின் போறப்ப கூட போக கூடாதுன்னு சட்டம் இருக்காங்க. என்ன கூட்டு போனாங்களான்னு கேக்குறீங்க? கூட நல்ல முன்னு புரிஞ்சுங்க. இங்க தொழிலதிபர்லாம் யார் இருக்காங்க? உலக பணக்கார லிஸ்ட்ல யார் இருக்காங்க? இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் அதிகமான தொழில் புதுநோர் யார் பண்றாங்க? இப்ப நாளைக்கு தமிழக வெற்றி கழகமே ஆட்சிக்கு வருது, விஜயே முதலமைச்சர் வர்றாருன்னு வச்சுங்க. அதானி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து ஓர வச்சிருவாரா? வச்சிருவாரா கேக்குறேன். அம்பானி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஓர வச்சிருவாரா? இன்றைக்கு திமுக வந்து அதானி பற்றி எவ்வளவு பொது வழியில சொன்னாங்களே, 47,000 கோடி அவங்க வந்து இது பண்ணாங்களா இல்லையா? முதலீடுகள் ஈர்க்கும் அந்த மாநாட்டில் இல்லங்க, புத்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது உலக நாடுகள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உலக நாடுகள் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் கூட்டு வந்து இங்க வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறப்ப அதானி வந்து 47,000 கோடி வேணும் அப்படின்னு சொல்றப்ப அது ஏத்துக்கிட்டாங்க. நீ கமுதியில மிகப்பெரிய ஒரு சோலார் பிளான்ட் வச்சிருக்காங்க, அப்ப ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு காட்டுப்பள்ளியோட துறைமுகத்தை 2வது துறைமுகம் பண்றதை ஏத்துக்கிட்டாங்க. திமுக பத்தி சொல்றேன். இன்னைக்கு பரந்தூர் விமானத்துல விஜய் போய் டாடா காட்டு வந்தாரு, அங்கேயே அதானி கொடுக்கறது இங்க ஏத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டிசிஷன் தானுங்க. இப்ப நாளைக்கு வந்துச்சுன்னா விஜய் சார் இருக்க சொத்தை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு மக்கள் செலவு பண்ணி எல்லா கோடியும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிடுவாரா? எப்படிங்க உருவாக்க முடியும்? இதுதாங்க கண்ட்ரி. அப்ப கட்சியும் ஏலம் விடுங்க, அப்ப அரசியலையும் ஏலம் விடுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விட்டு அப்படிங்க டென்ஷன் இல்ல. நீங்க சொல்ற எல்லா கட்சியும் ஏத்துக்க முடியாது இல்ல. நீங்க எங்களோட டிஎம்கே ஃபைல்ஸ் என்னாச்சுன்னு கேக்குறீங்க. நாங்க கேக்குற டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன? நீங்க பேசறப்ப நான் குறிக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். நான் சொல்றது கரெக்ட். உங்களுடைய பதிலுக்கு ஒரு விஷயம் சொன்னாரு, வீடியோ பார்த்தாங்க. அதாவது என்னைக்கோ நடந்து முடிந்த ஒரு விஷயம் வீடியோ பார்த்தாங்கன்னா அதற்கான தண்டனையை கொடுத்துட்டாங்க. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்கள் இருக்காங்களா, எல்லாரும் உத்தம புத்திரர்களா? பிஜேபி உத்தம புத்திரர்களா? சொல்லுங்க. எந்த தவறும் செஞ்சதே இல்லையா? புத்தக புத்திரர்களாங்களா? மனித இயற்கை கடந்து போறதுமே பொதுவில் வைக்க கூடாதுங்க. இன்னைக்கு கஞ்சாவில கூட தமிழக வெற்றி கழகத்துல 2-3 பேர் அரசு பண்ணாங்க. அதனால சொல்றோமா எல்லாமே கஞ்சா கத்துறேன்னு சொல்றோமா? யாரோ ஒருத்தர் ஒரு தவறுகளை சேர்ந்து கடந்து போனுங்க. அதை பொது வழியில வச்சு இவங்க பார்த்தாங்க, இவங்க பண்ணாங்கன்றதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்?
எங்க தலைவர் தெளிவா தலைவர் அவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்க போய் தான் அந்த பேச வேண்டிய பொய் சொல்லலங்க. நான் சொல்றேன் பொய் சொன்னாரா? நான் இன்னைக்கு மன்னிப்பு கேக்குறேன். எங்க தலைவர் பொய் நடிக்கிறது ஒரு தொழில் சார். தொழில் அதை வந்து இந்த இந்த இடத்துல காட்டுறது அது கொஞ்சம் தரம் தாழ்ந்து இல்லையா? பொய் சொன்னாருன்னா எம்ஜிஆர் கேட்டா அதுக்கு நீங்க பதில் இல்ல. ஜெயலலிதா பதில் இல்ல. விஜய் சார் எம்ஜிஆரா? இல்ல இல்ல எம்ஜிஆர் வச்சு டைரக்டர் கூட்டுவாங்க. இல்ல அவர் அந்த டைரக்டர் கூட்டி வந்து படம் எடுங்க. அவர் எம்ஜிஆர் டைரக்டர் கூட்டி வந்து படம் எடுங்க. அந்த டைரக்டர் வந்து படம் எடுங்க. படத்துல மது குடிச்சதுல எம்ஜிஆர் மாதிரி எதுலயும் புகை பிடிச்சதுல எந்த யாரோட இடுப்பையும் கிள்ளது இல்லன்னு எம்ஜிஆர் சொல்லட்டும். விஜய் சார் அப்படி பண்ணாருன்னா நம்ம பதில் எல்லாத்தையும் பண்ணிப்பீங்க. அது வந்து பொது வழியில சொன்னா முருகிக்கிட்டு வந்தா முருகிக்கிட்டு வர்றது எங்க பனையூர்ல ஆபீஸ் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் மாலை போடுறேன். இப்ப நேத்து கூட தாவக சொண்டரை உணவு சேர்த்தானா பாடியை கொண்டு வா இங்க நான் சால்வ போடுறதா இருக்கு அவங்க சொல்றது. சரி சார் ஓகே. இங்க பாருங்க, அதாவது மக்கள் பாக்குறாங்க தவறான கருத்தை பாக்கடா. எந்த பாடி எங்க கொண்டு வாங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் நடத்தல. கண்ணியமான முறையில கலந்துகிட்டு கண்ணியமான ஆமா போயிருக்கிறாருங்க போயிருக்கிறாருங்க. எங்க புரியாது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதாவது யூபில இன்னைக்கு ஹோலி கொண்டாடினீங்கல்ல, மனிதாபிமானத்தையும் மதச்சார்பினமே இன்னைக்கு சிதைச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுவாரா நண்பர் வெங்கடேஷ் அவர்கள்? இதுக்கெல்லாம் பதில் இருக்காது. எம்ஜிஆர் நடிச்சாரா? எம்ஜிஆர் படத்தை எடுத்தார்ல டைரக்டர், அவரை கூட்டுவாங்க, அவர் நடிக்க வைங்க, அவர் நடிப்பார். புரியுதுங்களா? அவரை கொண்டு வந்து அவருக்கான பதில் நீங்க கேட்க கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு உங்க கட்சியில எந்த நடிகரும் நடிகையும் இல்லையா? திருப்பி சொல்றோம், இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. புரியுதுங்களா? உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா நாங்க பதில் சொல்லுவோம். பைத்தியத்துக்கு நாங்க எதுக்கு வைத்தியம் பாக்குற வேலை எங்க அந்த கட்சியில இருந்து யாருமே இல்ல. நீங்க அவங்கள அந்த தலைவரை தவறா புரிஞ்சுங்க. அவரை சொல்லல. நாங்கள் மருத்துவர் அல்ல. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய வேலை எங்களது இல்ல. நாங்கள் ஆட்சியும் அதிகாரம் செய்ய வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அந்த வேலை எங்களது இல்லன்னு சொல்றோம். புரியுதுங்களா? உங்களுடைய வேலைகள் என்னவோ நீங்க பாருங்க. அண்ணா நீங்க நல்லா ஃபைட் பண்ணணும்னா அவர் ஃபைட் பண்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் ஃபைட் பண்ண போறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே எதிர்வினை தாங்க ஆட்றாங்க. நாங்க இத பண்ணதுக்கு உங்களால தாங்க முடியலையே. இன்னைக்கு வரை விஜய் சார் வாயை திறக்கல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? இவருக்கு வந்து நாங்க இப்பதான் வந்திருக்கோம், கட்டமைச்சிருக்கோம். நீங்க கட்டமைச்சிட்டீங்களா? ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சேன்னு சொல்லி பாப்போம். அதுக்கு திராணி தகுதி எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த சட்டமன்றத்தில் ராஜினாமா சொல்லுங்க. சீமானவர்கள் அவதூறா பேசுறாரு, வண்ட வண்டையா கத்துறாரு. அதுக்கு பதில் ஏன் சொல்றாரு? கொள்கை தலைவரா அவர் வைக்கிறப்ப அது பொதுவாக புரியுது. கேள்வி புரியுது. கொஞ்சம் அமைதியா இருங்க சார், அவர் பேசுறோம். அதுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, கண்டிச்சிருக்கிறோம். தமிழக வெற்றிகளுடைய சகோதரர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் அதை எதிர்த்து பேசி ஒரே ஒரு நிமிஷம் சார் பதில் சொல்லிட்டு போட்டோம். இவ்வளவு பேசுறீங்கல்ல தம் கட்டிக்கிட்டு. இந்த திமுகவும் அண்ணா திமுக மேல குதிரை சவாரி பண்ணி தானே நீங்க வந்தீங்க. நீங்க உங்களை நான் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து இந்த 4 பேருக்கு 5 பேரு ராஜினாமா பண்ணிட்டு சவாரி பண்ணீங்க. ஆரம்பிக்கவே இல்லங்க. நீங்க ஒரே ஒரு கவுன்சிலர் செய்யுங்க. நீங்க ஒரே ஒரு கவுன்சிலர் செய்யுங்க.
இங்க உங்களுக்கு அதுக்கு அடிப்படை தகுதியே இல்ல. மக்கள் தரல. நீங்க இன்னைக்கு சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் கோகுலகிருஷ்ணன் குறுக்கிறார். நீங்க மத துவேஷத்தை தான் ஒரே நிமிஷம் கோகுலகிருஷ்ணன் குறுக்கிறார். ஆமா, நான் இந்த மட்டும் குல்லா போட்டு அப்படியே படம் காட்டிட்டு ஒரு நிமிஷம் சொல்றாரு. படம் போட்டு ஆட்டா காட்டுறவருக்கு இன்னைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, சிறுபான்மை மக்கள் இடத்துல கிழிக்கிறாங்க. இங்க வந்து நம்ம பேச வந்த டாபிக் வேற, இவங்க பேசுற டாபிக் வேற. இங்க வந்து நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து நடிகையின் இடுப்பை கிள்ளிட்டு நடிச்சார், இத மாதிரி பண்ணார், அத மாதிரி பண்ணார் தான் இங்க கேள்வி. அதுதான் டாபிக்கும். இவங்க அவுட் ஆஃப் டாபிக் போயின்னு இருக்காங்க. பிரைவேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து பிரைவேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக். அது டாபிக்கே இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு டாபிக்கு வருவோம். அதாவது பேசும்போது அமைதியா இருந்தா, நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா, நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா, அமைதியா இருந்தா பேசி சார் என் கருத்து நான் தெரிவிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க சார். என் கருத்தை நான் தெரிவிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பேசுங்க சார். சொல்லுங்க சார். அவர் அறிக்கையில என்ன இருந்தது? அமலாக்கத்துறை உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவர் சொல்றாரு இல்ல அது தனிப்பட்ட. எப்படி தனிப்பட்ட? அதுவும் கவர்மெண்ட் தானே. அமலாக்கத்துறை வருது. இதே சார் இதே மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் வந்து மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக அமலாக்கத்துறை ஒரு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு மீட்டிங் எடுத்து உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுல ஒரு டிஎம்கே சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி வந்து மாற்ற நிலைமையில இருந்து இங்க இருந்து அவர் டெல்லி போயிட்டு வந்தோடனே அதை ஏன் விட்டீங்க? அதை ஏன் சார் கேட்கல? ஆட்சியே முடிய போகுது, ஏன் நீங்க இன்னும் கேட்கல? ஏன்னா அவர் உங்களுக்கு பொட்டி கொடுத்துட்டு இருப்பாரு, நீங்க கேட்கல. இதெல்லாம் படிச்சுட்டு தான் தளபதி அவர்கள் அறிக்கையை விட்டுருக்காங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் கபட நாடகம் மாறுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை. இது யதார்த்தம் தானே சார்? இதெல்லாம் பார்க்காமையா சார் அவர் அறிக்கை விடுறாரு? இது ஜெனரலா பார்த்திருப்பாரு. இதான உண்மை. ஏன் நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல? மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு நீங்க அந்த நடவடிக்கை எடுக்கல, அது எடுக்கல. அப்புறமா அவரு கேட்டிருக்காரு, திடீர் நானும் வந்து அரசியல் புத்தர் எழுப்பிட்டார். இவரு யாரு? சித்தர் எழுப்பிவிட்டாரா? நித்யானந்தா சித்தர் எழுப்பி விட்டாரா இவரை? ஏன் இவரு காலேஜ் முடிச்சுட்டு டைரக்டா வந்து அரசியல் வர வேண்டியதானே? ஏன் இப்போ ஐபிஎஸ் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் மக்கள் பணி செய்கிறேன் நேராக பிஜேபிக்கு வரல? முதல்ல அவர் ரஜினிகாந்த் சாரை தான் போய் பார்த்தாரு. அவரும் சொல்லியிருக்காரு இவர் தான் என்னோட முதல்வர் கேண்டிடேட் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் பிஜேபியில் வந்துருங்க. சரி, அரசியல்ன்றது வரதும் வராததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுக்கும் இவர் அநாகரிகமாக பேசியதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக்கே. நடிகையோட இடுப்பை நான் கிள்ளிட்டேன். இப்போ இவர் கேட்குறாரு, நான் வந்து 2012 எங்கேயோ நடந்தது வந்து சொல்றாரு, இதை ஏன் எடுத்து வச்சு பேசணும்? அவங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுத்தாரு? அவருக்கே 2018 டெப்டி சிஎம் கொடுத்துருக்கீங்க. எம்எல்ஏ கூட ஜெயிக்கல. அவர் எதுக்கு நீங்க டெப்டி சிஎம் கொடுத்துருக்கீங்க? எப்படி கொடுத்தீங்க? உங்க ஆட்சி அதிகாரத்துல கொடுத்துருக்கீங்க. கரெக்ட் தானே? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் விட்டுட்டு அவுட் ஆஃப் டாபிக் பேசின்னு இருக்கீங்க. தேவையில்லாத டாபிக்ங்க. இங்க என்ன டாபிக் அதை பேசுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா சார் நம்ம பேசலாம். இப்போ அண்ணாமலை சார், அதாவது இப்போ காவல்துறையினர் பற்றியும் அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். அவரும் ஒரு முன்னாள் காவல்துறையில் இருந்தாலுமே கூட இரவில் தூங்க விட மாட்டோம் காவல்துறையினரை, அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு சேகர் பாபு அவர்களும் கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு. இல்ல அவரு அண்ணாமலை அறிக்கையை நல்லா கவனமா பாருங்க. அரசியல்ல ஜனநாயக நாட்டுல ஒரு அரசியல் கட்சி போராட்டம் நடத்துவது என்பது அடிப்படை உரிமை. போன முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,000 போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது 29,000 போராட்டத்துக்கு மேல. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், அவ்வளவு போராட்டம். என்ன சரி, ஆனா இங்க ஒரு நியாயத்துக்கு எதுக்கு போராடினாலும் ஒரு கருத்தை, பிஜேபின்னு இல்ல வேற எந்த கட்சி, இதே விஜய் கட்சி ஒரு கருத்தை ஒன்னும் அவங்க அந்த அளவுக்கு வரல, அவங்க பதிவிட்டா கூட உடனே அரெஸ்ட், அலக்கழிக்கிறது, இது பண்ணுது. ஆனா திமுக கட்சிக்காரங்களோ திமுக கூட்டணி கட்சிக்காரங்களோ எது செஞ்சாலும் அதுக்கு போலீஸே சப்போர்ட் பண்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில இருந்து அந்த ஈசிஆர்ல அந்த பையன் அந்த பெண்களை திறத்தின ஒரு இதுல இருந்து பல விஷயங்களை நம்ம பாக்குறோம். என்ன இப்ப ஒரு போராட்டத்துக்கு போறாரு. நீங்க போராட்டம் ஜனநாயக ரீதியா போராட்டம் நடத்த போறத நீங்க தடுத்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு அரசியல் கட்சி வழக்கமான ஒரு நடைமுறை தான் சார். எல்லா கட்சிக்காரங்களும் அரெஸ்ட் பண்றாங்க, சாயந்தரம் விட்டுறாங்க. ஏன் சார் அது ஏன் வந்து அந்த இதை வந்து ஒரு பூதாகரமா ஆக்கி இதை ஒரு அரசியலாக்க பாக்குறாரோ அண்ணாமலை அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவும் சந்தேகமாகவும் இருக்கு. எதா அரசியல் இப்போ அரெஸ்ட் ஆகி ஈவினிங் விடுவிக்கிறதுன்றது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஒவ்வொரு வாட்டியும் எல்லா கட்சியிலும் எல்லா ஆட்சியிலும் நடக்குது.
ஸோ இதை வந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருந்துட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக 1 hour எக்ஸ்ட்ரா 6லேருந்து 6 o'clock விட்டுருக்கணும், எங்களை 7 o'clock வரைக்கும் வச்சுட்டாரு, எங்கள் மகளிரை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பூதாகரமாக்கி காட்டுறாரோ அப்படின்னு தான் என்னோட கேள்வியா இருக்கு. இல்ல நல்ல கவனிங்க, அந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையாகட்டும், அந்த போராட்டத்துக்காகட்டும், இப்போ இந்த டாஸ்மாக் போராட்டத்துக்காகட்டும், கிளம்பும் போதே இன்னும் சொல்ல போனா வந்து முத நாள் நைட்டே எல்லாம் போயிட்டு திருப்பரங்குன்ற விவகாரத்துல போயிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது என்ன நியாயம்? ஏன் போராட்டம் பண்ண விடுங்க, அதுல எதனா தவறு நடந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, செய்யுங்க. அதை விட்டுட்டு ஆரம்பிக்கும் போதே போயிட்டு ஸ்டாப் பண்றது, நிறுத்துறது. அதுல வந்து ஒரு 2 மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தது. கண்டிப்பா ஏதாவது அவங்க உளவுத்துறை தகவல்கள் கிடைச்சிருந்திருக்கலாம், அதனால அவங்க வந்து நிப்பாட்டி. எப்படி சார் அங்க போயிட்டு ஒரு மலையில புனிதமா ஒரு கடவுள் இருக்கிற மலையில அங்க போய் எப்படி கறி சாப்பிடலாம் விட்டாங்க? பல ஆண்டுகளா. சரி, ஓகே, நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். இல்ல அதுக்குள்ள நம்ம டீடைலா போக வேண்டாம். போராட்டம் டெல்லியில நடத்துனாங்களா இல்லையா? அவர்கள் என்ன ஆயுதங்களோட வந்து தாக்கிட்டாங்களா? முதல்வர் பிரதமரை சந்திக்கணும்னு தானே வந்தாங்க. அப்ப நீங்க ஏன் இது பண்ணல? இந்த செகுலரிசம் பேசுறீங்கல்ல, ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்கல்ல, அப்ப அவர்கள் யார்? தீவிரவாதிகளா? வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டாங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாங்களா? அதே போல இல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க தோழர், இதுக்கு பதில் சொல்லுங்க தோழர். நாடு இதாவல அதாவலன்றாரு. கிட்டத்தட்ட வங்கதேச ரோஹிங்கியா முஸ்லீம்கள் 6 கோடி பேர் இந்த இந்தியாவில ஊடுருவி இருக்காங்க. இந்த மக்களுக்கு உண்மையான இந்த இந்திய தேச மக்களுக்கு போக வேண்டிய வளத்தெல்லாம் களை போல அவர்கள் உரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிஏஏ சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு நாட்டில் இன்னும் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். அப்பதான் இன்னும் கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உலகளாவிய சூழ்நிலை ஐரோப்பிய நாடுகள்லாம் மிக சிரமப்பட்டு, எல்லா நாடுகளும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது, ஆப்பிரிக்க நாடு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம பிரதமர் ஆக சிறந்த மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். கொரோனாவில் பல கோடி மக்களை காப்பாற்றி உள்ளார். இவரு எவ்வளவு சர்வசாதாரணமா என்ன ஆட்சி அதுக்கெல்லாம் அவர் எழுதி வச்சதை படிக்கிறதுக்கு இங்க தேவையில்லை. என்ன கேக்குறேன்னா, மணி அடிச்சதுலயும் விளக்கேத்துனதுலயும் கொரோனா ஓடிடுச்சா? விவசாயிகளை ஏன் நீங்க ஜனநாயக நாடுன்னா நீங்க சந்திக்கிறதுக்கே மறுத்தீங்க? இந்த 6 கோடி பேரு ரோஹிந்தியா முஸ்லிம்கள் எல்லா வளங்களையும் அழிச்சிட்டாங்கன்னா இப்ப வரைக்கும் யூபில செத்தவன தூணி கட்டி தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. கடந்த 15 தமிழ்நாட்டை பத்தி இந்தியா முழுக்க பேசுங்க, நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். தூக்கிட்டு வராங்க, வாங்க போராடலாம். ஓகே, நான் மறுபடியும் பத்தி பேசுறதுக்கான தகுதி என்னங்க இருக்கு உங்களுக்கு? சரி, அண்ணாமலை சார், நான் மறுபடியும் பேசுங்க. ஒரே நிமிஷம் இணையத்துல பேசுறாரு, முடிக்கட்டும். இல்ல அவரு திருப்பியும் சொல்ற, இணையத்துல பேசுறா இருந்தாலும் விவாதங்களுக்கு தான் வந்திருக்கீங்க. கருத்துக்களை உள்வாங்கி விவாதத்துக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எழுதி வச்சதை பேசுறதா இருந்தா மீட்டிங்ல பேசுங்க. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்க அண்ணாமலை. எழுதி வச்சது பேசுவோம், எங்க அரசியல் கிடையாது. டயலாக் பேசுறோம் கிடையாது. நாங்க நேரடியா தான் பேசிட்டு இருக்கோம். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. இத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சல, அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னத்த குற்றச்சாட்டு? 6 கோடி ரோஹிந்திய முஸ்லிம்கள் இந்த 120 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுடைய வளங்களை கொள்ளடிச்சிட்டாங்களா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி அந்த 6 கோடி பேர் கொள்ளடிச்சீங்களா? 120 பேர். அப்ப உங்களுடைய நிர்வாக திறன் என்னவா இருக்கு? அப்ப உங்களுடைய நிர்வாக திறன் பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் மக்களை ஏன் பாகிஸ்தான் வெளியேற்றுது? இதுக்கு நீங்க வாங்க. சரி, ஓகே, புரியுது. இல்ல, பதில சொல்லுங்க. கேள்விதான் இருக்கு. ஒரு முஸ்லீம் நாடு இன்னொரு முஸ்லீம் மக்களை ஏன் வெளியேற்றுது? சரி, ஓகே, அதுக்கான பதில் ஏதாவது நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. திரு வெங்கடேஷ் சார், அதாவது இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் பேசின அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இவர் டூப் போலீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் ஏன் தூங்க முடியாமல் இருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கடமை இருக்கு, அதனால தூங்காமல் இருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை அவரும் கடுமையான ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. இல்லை, அண்ணாமலைஜி வந்து போலீஸாக இருந்து வந்தவர் தான். போலீஸ் மேலே காவல்துறை மேலும் மிக மரியாதை கொண்டவர். அதில் எந்த ஒரு மாற்றில் நேற்று கூட காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறோன்னா ஜென்டலாக இறங்கினாரு, அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துக்கு போயிட்டார். அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது. பட் அவர் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாருன்னா,
நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ண வந்தோம், பர்மிஷன் கேட்டோம், நீங்கள் பண்ணல, நாங்கள் அதை மீறி பண்ணுறோம் அப்படின்றப்ப எங்களை அட்லீஸ்ட் போராட்ட களத்தில்னாச்சும் நீங்கள் அனுமதிக்கணும்ல. வள்ளூர் கோட்டமோ, பனகல் மாளிகையோ, சேப்பாக்கர் விடுதலை மாளிகையோ, சிங்காரவேர திடலோ, ஏதோ ஒரு இடத்துல போராட்ட களத்தில் விஜய் அவர்கள் பரந்தூர் போகும்போது அவரையுமே வந்து போராட்ட களத்துக்குள்ளே விடலை. ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து அவங்க வந்து பண்ணிட்டு தான் விட்டுருந்தாங்க. எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் அவர் வந்து மக்களை சந்திக்க விடலன்னு சொல்லுங்க தவிர போராட்டத்தை பண்ண விடல. மக்களை சந்திக்க விடாம சேஃப் பாக்குறாங்க, கூட்டம் சேர்ந்துருனால நீங்க வந்து இதுல வண்டியில இருந்தே பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற களம், இது வேற களம். இது வந்து நாங்க முற்றுகைக்கு பர்மிஷன் கேட்கிறோம், கோர்ட்ல போயிட்டு நம்ம பர்மிஷன் கேட்கறப்ப அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள இவங்களும் வந்து நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கங்க நமக்கு பதில் தரப்பு சொல்றப்ப நாங்க தடையை மீறி பண்றோன்றப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதை கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன பெரிய இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பிஜேபியால ஏற்படுதுன்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் எழுது. ரெண்டாவது வந்து நாங்கள் போராட்ட காலத்துக்கு வரப்போ ஒட்டுமொத்த தமிழக காவல்துறை 7000 பேர் போலீசாருங்க குவிக்க வேண்டிய தேவை என்னன்ற ஒரு கேள்வி எழுது. மூணாவது ட்ரோன் வைத்து ஏன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் வரப்ப யார் யார் எங்கிருந்து வராங்கன்னா அங்கங்கே தடுக்கப்பட்டு அப்படியே ஏற்றப்படுகிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்பதான் நாங்க இன்றைக்கு முற்றுகை போராட்டம் பண்ண போறோம்னு சொல்றதுனால தானே இதை பண்றீங்க. நாங்க அடுத்த வாரம் டேட்டே சொல்ல மாட்டோம். டேட்டே சொல்லாம நாங்க முற்றுகை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாலை மறியல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது நம்ம பொறுமையா இருக்கிறோம். காவல்துறையோட வேலை என்னங்க? நீங்க சொல்றத விவாதத்தை ஏத்துக்கிறேன். அப்போ நீங்க அங்க இருந்து வரவங்க தேதி சொல்றதுனால தானே நீங்க அனுமதிக்க தர மாட்டேன்றீங்க. 6 மணிக்கு கொடுத்துருவாங்க, நம்மள வெளியில அனுப்பிடுவாங்கன்றதுனால தானே எல்லா மாவட்டத்துல இருந்து வந்து போராட்டம் நடத்துறீங்க. அதை விட மாட்டாங்கன்னு சொன்னா நீங்க வந்திருப்பீங்களா? அப்ப 6 மணிக்கு விடணும்னு ஏன் சண்டை போடுறீங்க? நோட்டீஸ் கொடுத்தாரு, மக்களுக்கு அரெஸ்ட் பண்ணனும் விட்டுறாங்க தானே கொடுத்தாரு. எல்லாரும் பண்ணனும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. தயாரா இருக்கீங்க நீங்க ஒரு போராட்ட களத்தை சந்திக்க போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி. டெய்லி உயிரை குத்துறாங்க. போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லாத ஒரு கட்சி. நோட்டீஸ் கொடுத்து போராட்டக்காரர் சொல்லி எங்க மாநில தலைவர் அங்க சொன்னது நம்ம தயவு செய்து பதிவு ஜெயலலிதா குறுக்கிடாதீங்க. ஒரே பதிவு தான் சொல்றாரு. 6 மணிக்கு மேல பெண்களை வைக்க கூடாதுங்க. 6 மணிக்கு மேல எந்த இதுலயுமே பெண்களை வைக்க கூடாது, ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு பதிவு செஞ்சுட்டு உங்களால அப்படி பண்ண முடியலன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணு, எங்களை அரெஸ்ட் பண்ணு, மேஜிஸ்ட்ரேட்ல ஆஜர் பண்ணு, நாங்க ஜெயிலுக்கு போறோம். சொன்னாரா இல்லையா? சொன்னார் சொல்லுங்க. இல்ல பரந்தூர் பத்தி ஒரு பேச்சு வந்ததனால அந்த கேள்வி இல்ல ஒரே மணிக்கு மேல அந்த பேச சொல்லுங்க. 6 மணிக்கு மேல அந்த நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நண்பர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் தெரியும், அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்தவருக்கும் தெரியும். அதுக்கான ஒரு புரோட்டோகால், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை பண்ணி தான் உங்களை கைது பண்ணுவாங்க. ஓகே ஓகே சரி கோகுலேஷன், அதாவது இப்போ பரந்தூர் பத்தி பேச்சு வந்தனால சொல்றேன். இப்போ இந்த பட்ஜெட்ல கூட இப்போ பரந்தூருக்காக விஜய் அவர்கள் நடத்தின முதல் போராட்டம், பரந்தூரில் விமான நிலைய பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு எதிர்வினை என்ன வந்திருக்கு சார்? ஆல்ரெடி எங்க தளபதி சொல்லிட்டாரு, வேணாம் அங்க நிறைய விவசாய இடங்கள் அளிக்கப்படுகிறது. இன்னைக்கு பட்ஜெட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். பட்ஜெட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். வேணாம் போராட்டத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது இங்க வேணான்னு சொல்லி தான் போராட்டத்துக்கு போயிருக்காரு. இவர் சொன்னாரு மக்கள் பார்க்க விடாம தடுத்துட்டாங்க, மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால தடுத்தாங்க. கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா அவரை வந்து அவரை போட்டு ரஷ் பண்ணி இவங்களுக்குள்ளே ரஷ் ஆகி எதாவது ஆயிடுச்சுன்னா அதனால இவர் தவிர்க்கிறார். மக்களை பொது இடத்தில் வந்து சந்திக்காததற்கு இதுவும் ஒரு காரணம். தலைப்பு தொடர்பாக உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க சார். தலைப்பு சார், இப்போ இவங்க சொல்ற மாதிரி பிஜேபி சொல்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாலியல் ஜல்சா பார்ட்டி அப்படிதான் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம இல்ல இல்ல தவறான சார், தவறான பதிவு இல்ல. தனிப்பட்ட வாழ்க்கை வந்தவனே சொல்லுவாங்க. நீங்க பாருங்க நான் வந்து வந்தவனே சொல்றேன். என் கட்சியை பத்தி சொன்னா வந்தவனே இருக்கு சார். எல்லா விஷயத்தையும் அந்த விளக்கம் சார். நான் பேசுறேன் சார். என்னத்த திரும்ப பேசுறீங்க? திரும்ப விளக்கம் இருக்கு. விளக்கத்தை கேளு.
குற்றச்சாட்டை சொல்லலாம். ஒரு மாநில ஒரு தேசிய கட்சி, அது இந்தியா ஆளும் கட்சியை நான் உங்களுக்கு சொல்லும் போதே வெளியில பேசுறது வாட்ஸ்அப்லயே மெயின்ஸ்ல வரது நம்ம இங்க இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு. அந்த அதுக்கு விளக்கம் தேவையில்லை. நீங்க அந்த வார்த்தையை நீங்க அலோ பண்ண முடியாது. அந்த வார்த்தை அதை நீங்க விட்டுட்டு அந்த மாதிரியான வார்த்தையை அலோ பண்ண முடியாது சார். பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் அளவு. சரி சரி சார், அதான் பேசிட்டு இருக்கேன். இல்ல சார், நம்ம பொது வெளியில எல்லாமே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம பேச முடியாது. வெளியில என்ன வேணா பேசுவாங்க சார், அதை நம்ம இங்க பேச முடியாது. அண்ணாமலை சார் ஒரு நிமிஷம் வெங்கடேஷ் ஒரே நிமிஷம். அண்ணாமலை உங்க நிறைவு கருத்து அண்ணாமலைஜி உங்க நிறைவு கருத்து. அண்ணாமலை சார் உங்களோட நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. நேரம் குறைவா இருக்கு. அதாவது அதுதான் அண்ணாமலை வந்து அது ஒரு கோபத்தில் ஒரு ஆத்திரத்தை சொல்லியிருக்க. எனக்கு கூட அதுல வந்து உடன்பாடு கிடையாது. அந்த இடுப்பை அது நடிகர்களோட இயல்பு. எல்லா கட்சியிலும் நடிகர்கள் இருக்கிறாங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ள வரல. ஆனா அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு அவர் சொன்ன மற்ற விஷயத்தை வந்து புறந்தள்ளிட முடியாது. சரி, என்ன ஒரு அரசியல் கட்சி ஒரு எதிர்கட்சி அது ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு போராட்டம் பண்ணுதுன்னா சரி, அதை விமர்சிக்கிறது இன்னொரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி விமர்சிக்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. அண்ணாமலை சார் நன்றி சார். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சார். இதெல்லாம் ஒரு வரியில நிறைவு கருத்து தலைப்பு தொடர்பா சொல்லுங்க சார். நேரம் கடைசியா கேட்கிறேன் முதல்ல கேட்டீங்க. இல்ல சொல்லுங்க சார். அதாவது நேரம் கம்மியா இருக்கு. ஆமா, இப்ப அவரு வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களே அதை வந்து கருத்தை ஏத்துக்கல. அப்ப அவரு வந்து ஒரு மாநில தலைவரா எப்படி இருக்கிறாருன்றதை நீங்க பாத்துக்கணும். காவல்துறையை மிரட்டும் தோணியில பேசுறாரு. அது தமிழக மக்களோ அரசாங்கமோ அதை ஏத்துக்காது. சரிங்களா? அதுக்கான எதிர்வினைய அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? மக்கள் எல்லாமே மக்கள் போராட்டத்துக்காக வந்திருக்கீங்க. மக்கள் போராட்டத்தை வரவேற்கிறோம். 3வது நாள் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியதை வரவேற்கிறோம். அதே போல கேஸ் விலை உயர்வையும் பெட்ரோல் விலை உயர்வையும் கண்டிச்சு தயவு செஞ்சு பிஜேபி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க கூப்பிடுறோம். சுருக்கமா ஒரே வரி சார். இப்ப இந்த 1000 கோடியை மறைக்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க சார். சரி, ஓகே சார். எதுவும் இல்ல. நன்றி. ஒரே வரியில் முடிங்க சார். ஒரே வரியில அதாவது திமுகவின் வெற்றிக்கு தமிழக வெற்றி கழகம் பாதை போட்டு கொடுக்கிறது. அதாவது உதயநிதி சொல்லிட்டு போனார் பாருங்க. என்ன சார் விஜய் சார் இப்படி சொல்லியிருக்காருன்னா விளையாட்டு செய்திகள்லாம் நான் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றது கூட எதிர்வினை ஆட்டாத ஒரு கட்சியாக அது இருக்கிறது. ஓகே சார், நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.